புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு, கருணை உள்ளம் கொண்ட கருப்பசாமிக்கு, கேட்ட வரத்தை கொடுக்கும் கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு. மாளிகை பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழும் மகா முனிவர்களே, சித்தை உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. முதல் உத்தரவு சென்னை. முதல் உத்தரவு சென்னை. சென்னை பக்தர்கள் எல்லாரும் அமைதியாக முன்னாடி வாங்க. சென்னை பக்தர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக முன்னாடி வந்து நின்னுங்க. ஐயா யாரை கூப்பிடுறாங்களோ புரிஞ்சு முன்னாடி வாங்க. சென்னை பக்தர்கள் எல்லாரும் அப்படி முன்னாடி வாங்க. ஐயா யாரை கூப்பிடுறாங்களோ அந்த விஷயத்தை புரிஞ்சு முன்னாடி வாங்க. மற்ற பக்தர்கள் அமைதியா இருங்க. கணவன் மனைவி. கணவன் மனைவி. சென்னையில் இருந்து கணவன் மனைவியாக வந்தவர்கள். கணவன் மனைவி. அமைதி அமைதி. சந்தேகமும் சண்டையும் உள்ள வீடு. காரணம் சொல்லலாம். வரலாம். உன் பிள்ளையனுடைய மனதில் தான் குறை இருக்கே தவிர அவனுடைய மனதில் குறை இருப்பதாக உத்தரவில் இல்லை. அதே மாதிரி இவள் முதல்ல அவன்கிட்ட ரொம்ப சரியாக நடக்காமல் கோபமான மனநிலையோடு இருந்து இவனுடைய மனதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவங்க வீட்டினுடைய சொல்லக்கட்டு இவளை வெறுத்தான். நண்பர்களுடைய வன்மையால் இப்போதைக்கு குடும்பத்தை பிரிந்து குழப்பமான நிலைகளில் உட்கார்ந்துருக்கான். புரியுதா? ஆனால் உன் பிள்ளையை இப்போ சேர்த்துக்கிடக்கூடிய நல்ல நிலையை உருவாக்கி தந்தால் போதும்ல. வேணுமா வேண்டாமா? கண்ண மூடு. இந்தா ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே வந்து சேருவோம். அடுத்து பேசுவோம். அதே சென்னை மாநகர் லோன் சம்மந்தமாக, அதாவது பேங்கில் லோன் வாங்கி மனவேதனைப்பட்ட. என்னடா லோன் வாங்கியிருக்கியா? என்ன லோன் வாங்கியிருக்க? வேற டாக்குமெண்ட்டை வச்சு லோன் வாங்கினவங்க யாருப்பா? வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்களா? கால் வந்துட்டு வரலாம். நீ ஒருத்தங்க அந்த கடை தாங்க நல்ல காலில் விடலை. கழிந்த 2 ஆண்டு காலங்களாக உன்னுடைய உழைப்பில் மனவேதனையும் குறைகளும் ஏற்பட்டு போச்சு. அதே போல் வீட்டில் பொம்மநாட்டிக்கு உடல்நிலை குறைவும் நரம்பியல் சம்மந்தமான பிணியும் இருக்கா? இப்போ உன்னுடைய நகைகள் அடமானம் வச்சு டாக்குமெண்ட் ஏற்கனவே 2 பேரும் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கு. கால் வந்துட்டு வா. ஃபோன் எல்லோரும் சைலண்ட் பண்ணுங்க. எனக்கு பேச முடியல, நீங்கள் ஒத்துழைக்கணும், ரொம்ப முக்கியம். அதுதான். உன் பையனை பார்த்தேன். அவன் தானாக தொழில் ஆரம்பித்துக்கலாம்ங்கிறதுக்காக முடிவெடுத்து ஒரு இடத்துல பணத்தில் லாக் ஆகிட்டான். அந்த லாக்கிலேருந்து அவனை விடுதலை ஆக்கித்தாரேன். உன் டாக்குமெண்ட்டை மீட்டதுக்கு ஓராண்டு காலம் ஆகும். ஆனால் இப்போ இந்த கடன்களை தீர்த்து உன் நகையை மீட்டித்தாரேன். கடையை வச்சிருக்கணும், நான் நடத்தி தரேன். வீட்டு நீ யாருப்பா? கூட வந்தான்ப்பா. இவங்க எல்லாருமே கூட தான் வந்திருக்காங்க மெட்ராஸ்லேருந்து. உட்காருங்க. யாவ் எங்கப்பா இருக்காவா பிள்ளை? நரசிம்மமூர்த்தி எங்கப்பா இருக்காரு? அங்கே போய் சாமி கும்பிட்டியாப்பா? அங்கே சொன்ன பிறகும் உன் பிள்ளைக்கு நடக்கலையே, என்னப்பா செய்ய? கால் வந்துட்டு வா.
அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்டால், அதுக்காண்டி நரசிம்மர் உலகத்தில் எல்லாம் தளர்ந்தவர இல்லை. இரணியனை வதம் செய்து உலகுக்கே புகழ் வாய்ந்த வந்த தெய்வம். நாராயணா என்னும் திருநாமத்தை உலகமெங்கும் புகழும்படி வைத்த அவதாரம். உண்மையா? அந்த அவதாரத்தை வணங்கி இந்த வாக்கு ஸ்தலத்தில் வாக்கு வாங்கி தான் உன் பிள்ளை வாழணுங்கிற விதியில் பிறந்திருக்கா. வரக்கூடிய பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்குள்பட ஒரு வரன் வரும். அதில் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கேன். அதுக்கு அவள் சம்மதிப்பாளான்னு உன் உள்ளத்தில் ஒரு சின்ன எண்ணம். அவளை நான் சம்மதிக்க வச்சு தாரேன். அந்த கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும். சொந்தத்தில் முடிக்கணும்னு நீ நினச்சனா நீ தோல்வியுற்று வீட்டில் உட்காருவாய். வேண்டாம், கால் ஒன்றுவோம். கருப்பசாமிக்கு இந்தாப்பா பங்குனி மாதம் வரன் தாரேன். வேற ஒன்று இந்தா மார்ச் மாதம் வேலை கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்த வரையில் மனைவியை பற்றி பேசுவோம். தாயும் மகளும் சென்னை. அதனால தான் வேண்டாம்னே. புரியுதா? இந்தாப்பா இந்தா ஓயண்டா நிறைவேறும். இவளை தடுமாற்ற உள்ளதே போல தவறானது. இந்தா வெற்றியாய் வா. காலம் வா. நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன? மாப்பிள்ளை நீ தேடிட்டியா? ரொம்ப கெட்டிக்காயிடுங்களா? அதான் உன்கிட்ட கேட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். எங்கே இருக்காரு புருஷன்? கல்யாணம் முடிச்சாச்சா இல்லையா? பழகிக்கிட்டே இருக்கிய கல்யாணத்துக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். எரும மாடு எரும மாடு எரும மாடு. பக்கத்தில் வாங்க. கருப்பசாமி, அவன் நல்லவனோ கெட்டவனோ நான் முடிவு எடுத்துட்டேன். இந்தியாவில் எங்களுக்கு வாழறதுக்கு வழிவகை காட்ட பரவாயில்ல, நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணணும், கல்யாணமும் நடக்கணும். அவங்க வீட்டில் உள்ளவங்க சம்மதி காட்ட நீ என்ன செய்வ? அடியா அவனை வளைச்சி உள்ளே போட்டுக்கலாம்னு நினைக்கிறியா? அடி நீ எருமைப்பே உள்ள. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. எல்லாரையும் சத்தப்படாமல் இருக்க சொல்லுப்பா. அவன் உன்னை இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போய் உன்னை அங்கே விட்டுட்டு இங்கே ஓடியாந்துருவான். என்ன செய்யலாம் சொல்லு? என்ன செய்யலாம்? அப்படியா? நீ மட்டும் தொழிலுக்கு போறியா? அப்போ கல்யாணம் முடிக்கா. ஏப்ரல் மாதம் போகலாம். ஏப்ரல் மாதம் போகலாம். தொழிலும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். நான் தந்துட்டேன். நல்லா போயிட்டு வா. கருப்பசாமிக்கு போன்ற இடங்களில் பகையும் பிரச்சனையும் ஆகிடுது. இதில் மாந்திரிகத்தால் பல செய்வனை கோளாறுகள் நடந்து குடும்பத்தில் உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்பட்டது. இருக்கிற பணங்கள் இப்போ நஷ்டமாகி கடன்பட்ட கலக்கத்தோடு இருக்க. ஆனால் இந்த வயசுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி இஸ்லாமிய பள்ளிவாசல் முதல் எல்லா தெய்வங்களையும் வணங்கி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? உண்மையா? கால் வந்துட்டு வா. அதனால் அந்த வழக்கை மீட்டித்தாரேன். ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி எனக்கு மனத்துக்குள்ளே கஷ்டமாக இருக்குடா, அதையும் சரியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பிரிஞ்சு இருப்பான், இணைச்சி செம்மையாக வாழ வைக்கிறேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். அப்படி செய்தி உண்டு. வந்துட்டு பணம் உள்ளே இருக்க கிடைச்சாச்சு. கருப்பசாமிக்கு அப்படியா? அதே சென்னை மாநகர். ஆமாம், அப்படியா? வேலை வாய்ப்பு சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யார்? முந்திரி கொட்டை. யாருக்கையா வேலை? கால் வந்துட்டு வா. பட்டுக்கோட்டை அப்படி பிறகு கூப்பிடுவேன். இப்போ நல்ல காலில் விழலை. அவசரம் கொடுக்க.
வாப்பா ரொம்ப அமைதியாக போகுது, எனக்கு தொண்டை சரியில்லாமல் இருக்கனால. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.5 வருஷமாக சனி பகவான் உன்னை ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காருடா. அதே மாதிரி தொழிலையும் நஷ்டம், உன் பணமெல்லாம் வேஸ்ட்டு. வீட்டில் உள்ளவங்க உன்னை மனசுக்குள்ளே மதிக்காங்க, வெளிப்படையாக அந்த மரியாதையை காட்ட மாட்டுக்காங்க. அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் வேதனைப்படுற. கால் வந்துட்டுவான், ஆதரிச்சு விடுங்கடா. ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற நிலைமை இருக்கடா வீட்டில். அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். சரியா? உன்னுடைய பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை பற்றி நான் பேசுகிற பொழுது 25 மாதத்துக்கு பிறகு அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஜெயிச்சுக்கா, கடன் இல்லாமல் காப்பாற்றித்தரேன், நோயிலிருந்து விடுதலை ஆக்குறேன். போய்ட்டோம். அதே சென்னை மாநகர் எல்லை. ஆமாம் ஆமாம், திருமணமாகி பிரிந்திருக்கும் செல்வம். யாருப்பா திருமணமாகி யார் பிரிஞ்சிருக்கா? யாரெல்லாம் வந்திருக்கிய? வர சொல்ல எல்லாத்தையும். கொண்டாட்டி என் சொல்ல கேட்க மாட்டேக்கா. ஐயா எனக்கு வலிக்கு மனசில். யார் அது? மனைவி என் சொல்ல கேட்க மாட்டேக்கான்னு மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உண்மைதான், அதை எப்படி வெளியே சொல்ல? யாருப்பா? கணவன் மனைவிக்கு மன வருத்த வேதனை. உன் முன்னாடி எங்கடா இருக்கா? அப்படியா? உன் சொல்ல கேட்காடா? கெட்டிக்காரி தரடாவா? காலில் விட்டுவா. நீ எங்கே இருக்க? இப்போ 2 ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா? எங்கே இருக்கிய? காலில் விட்டுவா. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், முனீஸ்வர சாமி வராரு. என்ன அதே மாதிரி மாரியம்மனும் இருக்கா. 2.5 வருஷ காலமாக உனக்கும் உன் மனைவிக்கும் மனநிலைகள் சரியில்லை. உழைத்த முதல் வீட்டில் தங்காத வேதனையும், உழைப்பு சரியான நிறைகளில் நடக்காத குழப்பமும் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய மனநிலைக்கு அவள் சால்ரா தட்டுறா, நீ கண்டிதம் பண்ணுற. இது சம்மந்தமான குழப்பத்தினால குடும்பம் அவமானப்படுங்கிற வார்த்தையை சொல்லி சண்டை போடுறியான் வீட்டுக்குள்ளே. உண்மையா? கால் வந்துட்டுவா. அமைதி. உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த லோன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் தொழிலும் வளரும். வளரும் தானே. சாப்பிட்டு போ, அறகுறையாக போயிடாத. சென்னை மாநகர் நான் கட்டிடம் சம்பந்தமான தொழிலை தொடங்குவதற்கு உதவி செய்யணும் கருப்பசாமின்னு கேட்டு வந்தது யார்? கட்டிடம் சம்பந்தமான தொழில். யாருப்பா? நீங்கள் எதுவும் கன்சல்டிங் வச்சுருக்கீங்களா? கான்ட்ராக்டா கன்சல்டிங்கா? கன்சல்டிங். காலில் வந்துட்டு வாங்க. அமைதி. இடையில நீங்கள் பேசாதங்க, எனக்கு முடியலை. கொஞ்சம் அமைதியாக இருங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய கட்டிட தொழிலில் கோடியை ஒட்டிய பில்டிங்கெல்லாம் உனக்கு கிடச்சிது. உண்மையா? ஆனால் எதிர்பார்க்காம சரிவு ஏற்பட்டு உன் கூட இருக்கிறவங்க இப்போ பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு உனக்கு நிறைய ஆர்டர்கள் பேசுவையை தவிர உனக்கு பணம் வந்து சேராது. இப்போ எடுத்த பில்டிங்கை நிறைவேற்ற முடியாத குறையும் குழப்பமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வேறு எதுவும் தடையாக செய்வன வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை. அந்த தவறால் தான் நீ தளர்ந்துருக்கங்கிறதும் உண்மை. அதை மாற்றி வெட்டியாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் சண்டை. கேட்டால் ராஜா தப்பு பண்ணுறாரு. உடனே ராணிகிட்ட போய் ஒரு சோசியக்காரன் சொன்னால் ராஜா நாளை கழித்து திருந்திடுவாருன்னா. ராணி அருமையாக சொன்னான், 69 வயசு ஆகுது, ராஜா நம்ம திருந்தினான்னா திருந்தாமல் ஓரத்தில் கிடந்தான்னா. புரியுதா? அப்போது வீட்டுக்குள்ளே என்ன வேணும்? புரியுதல் வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வேணும். புருஷன் ஒரு தப்பு செஞ்சால் பொண்டாட்டி ஈக்குவலாக தப்பு செய்யணும்னு நினைக்கக்கூடாது. பொண்டாட்டி சரியில்லைன்னா அவனும் ஒரு தப்பு செய்யணும்னு நினைக்கக்கூடாது.
என்னைக்கு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைட்ட வீம்பு போட்டாலும் அந்த குடும்பம் விளங்காமல் போயிடும். பெண்ணை விளக்குன்னு சொன்னான், குடும்ப விளக்குன்னு பெண்களை சொன்னோம். ஆம்பளையை யாராவது விளக்குன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களாயா? சொல்லலை. ஆம்பளைய தலைவம்னு சொன்னாங்க, ஆனால் பெண்ணை குடும்ப விளக்குன்னு சொன்னாங்க. தலைவன் வாழறதுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இல்லாட்ட நீ தலைவனா அல்லது தொண்டனான்னு கூட தெரியாது. அதனால தான் பெண்ணு குடும்பத்தின் விளக்கு. அப்போ அவள் மட்டும் தன்னுடைய பெருமையவும் மான மரியாதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அவள் மட்டும் என்றைக்கும் என்ன செய்யணும்? கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே போனேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாத மனவேதனையும் குழப்பமும் நடக்கும். அது பணம் சம்மந்தமான விஷயத்துலையும் இருக்குது, உன் பழக்க வழக்கம் சம்மந்தமான விஷயத்துலையும் இருக்குது. இந்த நிலைகளில் ஏற்பட்ட சம்பந்த வழிகளும் உனக்கு குழப்பத்துக்குரியது. அதில் ஒரு பட்சமாக சார்ந்து உன் குடும்பம் இப்போ வேதனைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஒரு மனைவி நினச்சானா புருஷனை வாழவும் வச்சிருவா, கெடுத்துறவும் செய்வா. ஆனால் வலிமை வாய்ந்த புருஷன் அவள் திட்டத்துக்கு ஒரு பொழுதும் மடங்க மாட்டான், அவள் போடுற திட்டத்துக்கு. ஆனால் மகன் மடங்கிட்டான். மடங்கி இன்னைக்கு தாப்பனையும் தாயவும் உதறி தள்ளிட்டான். அவனுக்கு கிடைச்ச பொருளே இந்த உலகத்தில் கைலாசம்னு முடிவுக்கு வந்துட்டான். காணாதவன் கண்டா கண்டதெல்லாம் கைலாசம்னான். அதனால் அவன் உள்ளத்தை நான் திருத்தி குடும்பத்தை ஓட்டித்தாரேன். கால் வந்துட்டுவான். வரலாம், வாப்பா, விறுவிறுன்னு வா. வந்து சேருவான், உனக்கு போன் அடிப்பான். போ, திருமணமும் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா படிச்சிருக்கான் பையன்? அங்கே சாமி கும்பிடாமல் இங்கே உட்காந்தா நான் ரெண்டாந்தரம் எதுக்க சொல்லுவேன். அது புரிஞ்சுக்கணும். வந்து உட்காரலாம். உன் பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லையோ, ப்ரைவேட்டில் பெரிய வேலை கிடச்சிரும். ஆனால் உனக்கு அரசாங்க வேலை தான் வேணுமா? ப்ரைவேட்டில் வேலை கிடைக்கும். ஃபாரின் கம்பெனி அவனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதை நான் முடித்து அவனை வெற்றியாக்கி தரேன். 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய நல்ல காலங்கள் வந்துடும். என் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா சாமி, அல்லது அவன் இஷ்டத்தை நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு உங்கள் 2 பேரும் உள்ளமும் ஓடுது. அவன் தானே வாழணும், அவன் சொல்லுக்கு நம்ம ஆமாச்சாமி போட்டுட்டா என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவன் சொல்ல நம்ம ஏற்றுக்கிடுவோமா? நல்ல பொண்ணவே நான் பார்த்து பழக வைக்கட்டுமா? ஒரு புரோக்கர் வேலை கொஞ்சம் பார்க்கட்டுமாடா? பே உள்ள கால் வந்துட்டு வாங்க. இந்த மகா சிவராத்திரி வருதே, மகா சிவராத்திரி, அந்த சிவராத்திரியில் சிவபெருமானுக்காக முழித்திருந்து நீங்கள் கும்பிட்டு வந்த பிறகு மகனுக்கு இல்லற வாழ்க்கை சேரும். இன்னொரு பேய சொல்லுக்கடங்காத சூரபத்மனாக இருக்கான். அந்த எரும மாட்டை மனசை திருத்தணும். அது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அவன் உள்ளத்தையும் சரியாக்கி உங்களுக்கு இணைக்க வச்சா தரலாம்ல. கால் வந்துட்டு வாங்க. கால் உடையுது. கருப்பசாமி கோயிலுக்கு வந்தால் ஓயாமல் எஞ்சி விழ சொல்லுவாரியா. ஒரு வாரம் கேட்டுக்கா மகளே, என்ன வேணும்? 1 வருஷத்துக்குள்ளே வாங்குவேன். ஆவணி மாதம் தான் வீடு வாங்குவேன். தலைகீழ நின்னாலும் அதுக்கு இடையில வாங்க மாட்டேன். அப்படி வாங்கினா பத்திரத்தில் குழப்பம் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணதுக்கு தவிப்பேன். ஆவணி மாதம் வாங்குவேடா, நான் வாங்கி தரேன். அடுத்து பேசுவாங்க. கருப்பசாமிக்கு திருப்பூர் வாங்க. பக்தர்கள் திருப்பூர், சென்னையில் நீங்கள் இருந்த இடத்துல போய் உட்காருங்க. அடுத்த உத்தரவு வரும். திருப்பூர் வாங்க. திருப்பூர்
அவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது. டிஎன் 74 ஏபி 1626 வண்டியை உடனே மாற்றவும். டிஎன் 74 ஏ 1626 வண்டியை உடனே மாற்றவும். கோயில் பக்கத்தில் நிற்க வண்டி 1626 வண்டி. அது ரோடு போடக்கூடிய ரோலர் வருவதால் கொஞ்சம் உடனே மாட்டி விடுவோம். திருப்பூர் சாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க புரிஞ்சுக்காங்க. என்னடா குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு? காரணம் கொஞ்சம் பக்தர்கள் அமைதியாக இருக்கவும். சாமிக்கு கொஞ்சம் தொண்டை வலி இருக்கிறனால பேச முடியல, அல்லது அவங்க ஒரு ஆளே சவுண்டு விட்டுருவாப்புல. தம்பி நல்ல காலில் விழலை, அமைதி அமைதி. உன் பிள்ளைக்கு என்னையா குழப்பம்? உன் பிள்ளைக்கு என்ன குழப்பம்? வாயா, நேரம் ஆகுது. உன் மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன். தொழில்னு சொல்லி பணத்தால் ஒரு நஷ்டமும் வேதனையும் அடைய வச்சுருக்கான். பழக்கம்னு சொல்லி தவறான பழக்கத்தில் குடும்ப அவமானத்தை உருவாக்கி வச்சுருக்கான். இந்த ரெண்டுக்கு இடையில் பெரியோர்கள் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய மனநிலைகள் அவனுக்கு இல்லை. அதே மாதிரி வீட்டில் முழுமையாக தங்கவும் மாட்டுக்கான். இந்த 3 நிலைகளிலிருந்து அவனை காப்பாற்றி உன் சொல்லுக்கு கேட வச்சு உருவாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான் முடிய வாப்பா, வேற என்ன வேணும்? அந்த பணம் உனக்கு 3 மாதத்தில் வந்து சேரும், வாங்கி தரேன், இந்தா சாப்பிட்டு போ. அதே திருப்பூர் எல்லை அப்படியா? வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமா? யாருக்கடா சோமில்ல? கால் ஒன்று. என்னடா செய்து? கால் ஒன்றாடா. அமைதி, கொஞ்சம் அமைதியாக இருங்க பக்தர்கள். 4 வேதங்கள் நல்ல காலில் விழலை. சொல்லிக்கிட்டே கொஞ்சம் அமைதியாக இருங்க. சாமிக்கு கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல, அல்லது அப்போ ஒரு ஆளே விளாச்சி தெளிவுறாரு, ஆகையால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டு வாசலில் எருமை வாகனம் காத்து நிற்கி. என்ன வாகனம்? எருமை யாருடைய வாகனம்? யமதர்மனுடைய வாகனம். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயுள் சம்பந்தமான குழப்பமும் மனவேதனையும் உன் வீட்டில் தொடங்கிவிட்டன. ஆனால் இப்போ முடிவாகக்கூடிய நேரமாக இருக்குமோ என்னும் ஒரு மனப்பயம் உங்கள் எல்லார் உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. காலன்ட்டுவா. இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய, இன்னும் ஒரு அறுவை சிகிச்சைனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே செய்யணுங்கிற விதி இருக்கு. 18 மாதங்கள் அவகாசம் உண்டுன்னு சாமிகிட்ட உத்தரவாயிருக்கடா. இந்த 18 மாதமும் ஆபத்து வராமல் காப்பாற்றுறேன். அதுக்கு பிறகும் மருத்துவத்தால் குணமாக்கி தெளிவு பண்ணித்தாரேன். வேற என்ன வேணும்? என்ன தொழில்? இந்த கால் விரலை பிடிறா, ஒரு கைட்டு பிடிறா தம்பி. உனக்கு ஒரு இடமும் அமைச்சு தந்துடுறேன், அதுக்கு பணமும் கிடைச்சாச்சு. டூல்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து உதவி கிடைக்கும். ஆசத்துக்கு போ, நல்லா போய்ட்டு வா. இந்த 60 ரூபா தரேன், சாப்பிட்டு போ. ஓடிப்பிறாடா கருப்பசாமிக்கு. அதே திருப்பூர் எல்லை போன என் புருஷன் வருவானா வரமாட்டானா? சங்கு சக்கர சாமி,
உள்ளத்தை அலப்பாய விடாமல் ஒரு நிலையோடு இருந்தால் உத்தரவு உண்டு. 1000 கேள்வி என்கிட்ட கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. காலில் வந்துட்டு வா. சங்க இலக்கியத்தில் அகநானூறுன்னு ஒன்று படிச்சிருக்கிறீங்களா? நீ படிச்சிருக்கியப்பில்ல? நீ படிச்சிருக்கியாடா? சங்க நானூறு, சங்க இலக்கியத்தில் அகநானூறு. கச்சிருக்கும் போது கரும்பானேன், கைக்குழந்தை வச்சிருக்கும் போது வேம்பானேன் அப்படின்னு ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லுதான். என்ன அர்த்தம்? கச்சிருக்கும் போனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் வாட்ட சாட்டமாக இருக்கும் பொழுது என் புருஷனுக்கு நான் கரும்பு மாதிரி இருந்தேன். இன்றைக்கி கை குழந்தையா வீட்டில் பிள்ளைய வச்சுருக்கும் பொழுது வேப்பங்காயாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னோம். அதான் கச்சிருக்கும் போது கரும்பானேன், கை குழந்தை வச்சிருக்கும் போது வேம்பானேன். உன் புருஷன் மனசை பார்த்தேன். ஆரம்பத்தில் உன்னைய நான் ஏற்றுக்கிட்டதே உன்னைய காப்பாற்றுறவன்னு சொல்லி இனிக்கிற வார்த்தையை சொல்லி கரும்பாக சவைச்சி இறக்கிட்டான். ஆனால் இப்போ அவன் இன்னொருத்துக்கு பின்னால் ஓகே பண்ணிட்டாலே தான். கால் வந்துட்டுவான். அவன் வரணுமா? வரணுமா? உன்னுடைய வந்தால் உன் நகை கொடுக்கணும், உன் பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதனால் உன்னையை வச்சு என்ன பலன் அடையணுமோ அதை அடைஞ்சாச்சு. இதுக்கிட்ட அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு வேறு வழி கிடச்சாச்சு. நீ வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இனிமேல் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதுதான் அவனுடைய மனம். இந்த மனசை மாற்றி என்கிட்ட கொண்டு வந்து சேரு கருப்பு சாமி நீ கேட்குற. காலில் விழுத்துவா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடியிரு பார்ப்போம். ஒரு நிலைப்பட்ட மனதோட என்னையை மட்டும் நினச்சிக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனையா? முடிவு எடுத்திருக்கியா? போனேன்னா ஒன்று தீர்ந்துடும். ஆனால் அவன் மனத்தை நான் பார்க்க சற்று பொறுமையாரு. கண்ணை முடிக்கா. பதினெட்டு நாளில் உன் முகத்தை பார்ப்பான். உன்கிட்ட வந்து பேசுவான். அப்படி அதுக்கு அடுத்து என்னையை பார்க்கவா மெல்ல உன்கிட்ட வந்து கேட்குறேன். கருப்பசாமிக்கு என் தோட்டம் விவசாயத்தை பற்றி கேட்க வந்தது யார்? விவசாய தோட்டங்களை பற்றி கேட்க வந்தது யார்ப்பா? வாயா கண்ணேவா. என்னையா தோட்டம்? கால் வந்துட்டு வரலாம். தண்ணி அடிப்பியாப்பா? இதுக்கு முன்னால் அதை சொல்ல மாட்டேன். விவசாயத்தில் என்ன பிரச்சனை? கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா. நாகா அர்ஜுனா எங்கே வந்திருக்கிறாய்? ஓ, திருத்துறைப்பூண்டியா? வெளியங்கிரி மலைக்கு போயிருக்கியாப்பா? போகணும்னு பிளான் போட்டியாப்பா? ஒரு முறை அங்கே போயிட்டு வந்துடுதியா? கால் வந்துட்டு வா. ஏன் கருப்பசாமி வெளியங்கிரி மலைக்கு போனோம்? பஞ்சபாண்டவர்கள் தவம் இருந்த இடம் வெளியங்கிரி மலை தெரியுமில்ல? பாண்டவர்கள் தர்மத்தை நோக்கி தவம் இருந்த இடம் பசுஞ்சோலையாக இருக்கும். துரியோதனன் தவம் இருந்த இடமும் அங்கே இருக்குது. கட்ட மண்ணாக இருக்கும். அதனால் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அடையாள சின்னமாக விளங்குவது வெளியங்கிரி மலை. உன் பக்கத்தில் பார்த்தேன். உன்னுடைய தோட்டம் விவசாயங்களில் 3 ஆண்டு காலங்களாக விளைச்சல் இருந்த பொழுதும் உனக்கு நஷ்டம்தான் வந்திருக்குமே தவிர லாபம் இல்லை. ஒரு இடம் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற விதி இருக்குது. அந்த விதியை மாற்றவும் முடியாது. ஆனால் கொஞ்சம் மாற்றி அமைக்கணுங்கிற நிலைமை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்குது. 3 மாதத்தில் 2மே நடக்கும். வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா?
ஒரு பிள்ளையை பற்றி கொஞ்சம் கேள்வி இருக்குது. என்னப்பா செய்யணும்? வேறு என்ன வேணும்? யாருக்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து அந்த தொழில் நல்லா ஓடும், வெற்றியாக இருக்கும், தைரியமாக இருக்கும். கருப்பசாமிக்கு அப்படியா? நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி சரியாக ரன் ஆக மாட்டேக்குன்னு வருத்தப்பட்டு வந்தோம். யாருப்பா? என்னையா கம்பெனி? நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கம்பெனி சரியாக ரன் ஆக மாட்டேங்குன்னு கேட்டு வந்தது யார்? வரானா? வராராப்பா? நான் நடத்துகிற தொழில் சரியில்லைன்னு மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா தொழில் தம்பி? என்ன நீ மாட்டு வியாபாரமா? நீங்கள் வண்டி எத்தனை வண்டி வச்சுருக்க? கால் வந்துட்டு வரலாம். வா 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 1.5 வருஷமாக ஒரு வண்டி கைவிட்டு போகணுங்கிற நிலைமை வந்துச்சு. ஆனால் இப்போ உனக்கு கடன்களும் மனவேதனை வந்து இந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் இருக்குது. இதுக்கடையில் இன்னொருத்த ஐடியாவில் இன்னொரு வண்டி போட்டால் எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கிடலாம்னு சொல்லி ஒரு புத்தி ஓடும். அது வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன். மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிடுவேன். இப்போ இருக்கிற வண்டியை நல்லா ஓட்டி தொழில் நடத்தி இருந்தால் போதுமா? கால் விட்டாப்பா. வரலாம். இந்தா என்னைய வச்சுக்கா. அந்த வண்டியில் என் பேரை எழுது, நல்லா ஓடும். போய்ட்டோம். கருப்பசாமிக்கு அப்படியா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்காப்பா திருப்பூரில்? வியாபார ஸ்தாபனம். ஏம்மா நீ என்ன வச்சுருக்கிற? அது வியாபாரம் பண்ண மாட்டியே, வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? வாங்க, வேறு யாரெல்லாம் இருக்கா? இழு பிடிச்சி போய் வெளியே. என்னடா வியாபாரம்? டீ கடை. கால் வந்துட்டு வா, நில்லுங்க கொஞ்சம். நீ யாருமா? அவனுக்கு வரமாட்டேக்காமனு இழுத்துட்டியா? டீ கடை வச்சுருக்கியா? டீ கடையில் வேலை பார்க்கியா? கால் வந்துட்டு வா. அமைதி. இன்னும் உன் மனசை கொடுக்கல. எரும மாடு குனிஞ்சு எந்திக்கிய சாமியை நினச்சியால. இப்போ வாடா. உன்னுடைய கடையை பார்த்தேன். ஏகப்பட்டவர் கண் திருஷ்டி போடுதான். திருஷ்டி, போட்டி, பொறாமை. இந்த கடையை நம்மளுக்கு நடத்தவே முடியலையே. கடைக்குள்ளே போன உடனே உடம்பெல்லாம் கெட்டினது மாதிரி சுறுசுறுப்பெல்லாம் ஆகிடுது. கை காலெலாம் எரியுத மாதிரி விறுவிறுப்பாகிடுது. உண்மையாடா? கால் வந்துட்டு வா. உன் கடையை நான் எப்படி நடத்துகிறோன்னு பாருடா. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு கடையை திறந்த உடனே ஒரு இளநீ வாங்கு. அந்த இளநியை கொத்து என் போட்டாவுக்கு முன்னால் வை. கருப்பசாமி, இதை உனக்கு பிரசாதமாக தந்தேன். இதை நீ ஏற்றுக்கிட்டு என் கடைக்கு மக்களை நிறைய வர வைப்பான்னு சொல்லு. சந்தோஷமாக மக்கள் வந்து சேருவான். வியாபாரம் பெருகும். இப்போதைக்கு கொஞ்சம் கடனில் லோனில் ஓடுது உன் கடை. இடத்த மாற்றிடலாமான்னு புத்தி ஓடுது. இடத்த மாற்றாண்டாண்டா, உன் மனசை மாற்று. செம்மையாக்கி தாரேன். முட்டுக்கு கீழே அக்னியால் எரிஞ்சு வீக்கமும் புண்ணும் வர்றது மாதிரி பிரச்சனை இருக்குது. இது செய்வனையால் நடந்துச்சுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா மருந்து போட்டாலும் ஆற மாட்டேன். அதானே உண்மை? கால் வந்துட்டு வாங்க. வாடா தம்பி. இன்னொரு பொம்பளை ஒருத்தி உனக்கு ஃப்ரெண்டாக வருவாடா. அவள் வேணுமா வேண்டாமாடா? போட்டது போதும்ங்கய்யா. காண முடிஞ்சா
இந்தா இதை கடையில் கட்டு, மக்கள் வந்து சேருவாங்க, வெட்டியாக்கி தரேன். அடுத்து ஒரு முழுது இந்த வலி வேதனையை நீக்கி தரேன். இந்த கனியை ஓம் நம சிவா இதை யாவுமாக்கணும். இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளித்துட்டா நோய் போயிடும். போ சாப்பிட்டு போடா. இந்த பணம் நல்லா நடா பிள்ளை. அழகு சாதன பொருள்கள், அலங்கார ஸ்தாபனம், அலங்கார ஸ்தாபனம். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. உன் கடைக்கு இடையோடி போனால் இன்னொரு தெரு வரும். அந்த தெருவில் லாஸ்ட்டில் போனால் ஒரு கோயில் வருது. என்ன அதான் அந்த கோயிலை பார்த்தேன். அம்பாளாக இருக்கா, மகிஷாசுரனை வதைத்த ஒரு கோலத்தோடு இருக்கா. சரிதானே? கால் வந்துட்டு வா. ஊரடி நஞ்சை வேலையில்லாத பயிர், வேதனைக்குரிய ஒரு வாழ்வு. இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை மனசை அடக்கிக்கா. வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். நிறைய பண உதவி செய்யறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன். உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகும், இன்னொரு பிள்ளை ஃபாரினில் பிஸ்னஸ் லைனில் இருப்பான். அதற்கிடையில் உனக்கு உடலில் ஒரு பகுதியில் வலி எடுக்கா. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வராது, தானாகவே சரியாயிரும். தேவையில்லாத குழப்பம் உனக்கு தேவையில்லை. அதனால் நட்பு என்னும் அடிப்படையில் உன்னை ஏமாற்றத்துக்கு காத்திருக்காங்க. அதை கைவிட்டு நீ நல்லாயிருவ. கால் வந்துட்டு வா. இந்தா ஒவ்வொரு பொழுதும் என்னை நினச்சி சாமி கும்பிடு. உன் எண்ணங்கள் நிறைவேறிக்கிட்டும், உயர்ந்துக்கிட்டே இருப்பேன். யார்கிட்டையும் மாட்டாமல் காப்பாற்றுறேன். வெற்றி கொண்டு போ. யார்கிட்டையும் மாட்டாமல் காப்பாற்றுறேன். ஒரு மாதம் கழித்து வீடு சம்மந்தமாக பேசுவோம். கனியும் திருநீரும் சிந்திடக்கூடாது. கொண்டு போ. மாடு சத்தம் கேட்கு. மாடு சத்தம் கேட்கு. மாடு காலில் வந்துட்டு வாப்பா. அடுத்து யாருப்பா கோழி பண்ணை வைக்கணும்னு யார் நினச்சா? கோழிப்பண்ணை தொழில் யாருப்பா? விவசாய இடத்துல கோழிப்பண்ணை வைக்கணும்னு ஒருத்தன் பிளான் போட்டிருக்கான். யார்? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பரமசிவம் தூங்காடா டே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வியாபாரத்துக்கு வாங்கின மாட்டை வீட்டில் கட்டி போடணுங்கிற நிலைமை வந்திருக்கு. அது விலையாகாமல் வீட்டிலேயே சவுண்டு கொடுத்துட்டு கிடக்கு. ஏன் கருப்பசாமி இப்படி ஒரு நிலைமை? அதை விற்றா ஒரு 10-20 ரூபா கிடைக்குமே. அப்படி ஒரு தடை இல்லாமல் எனக்கு நடத்தித்தாங்க. நான் பார்க்குற தரகுக்கு போட்டி வச்சு என் சொல்லுக்கு கட்டுப்படாமல் எனக்கு எதிர்மறையாக தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா, இனிமேல் வியாபாரம் பெருகும். போட்ட பணத்திலேருந்து பன்மடங்கு லாபத்தை தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்க அந்த பணத்தை தரேன். ஒரு இடத்த விற்றுக்கா பணம் கிடச்சாச்சு. வைகாசியில் வீட்டுக்கு வாஸ்து பார்த்துக்கா. வெற்றி ஆயிடுச்சு. போ. கருப்பசாமிக்கு, திருவண்ணாமலைக்கு, அண்ணாமலைக்கு, திருவண்ணாமலை. ஐயா நீங்கள்லாம் போய் உட்காருங்க. திருவண்ணாமலை மட்டும் வாங்க, மிச்சம் எல்லாரும் உட்காருங்க.
உனக்கு திருவண்ணாமலை மாவட்டமா? திருவண்ணாமலை ஏமாய் சாப்பிடாம போனால் விட மாட்டேன். உட்காருங்களேன், உட்காருப்படியா. திருவண்ணாமலை வாங்க, மிச்சம் எல்லாரும் உட்காருங்க. வண்டி வாகனம் வச்சு தொழில் பார்க்கறது யாருப்பா? திருவண்ணாமலை வண்டி வாகனம் வச்சு தொழில் பார்க்கறது யாரு? வண்டி வாகனம் யாரெல்லாம் வச்சுருக்கா? பைசையில் ஒன்று. கடன்கள் சம்மந்தமாக கேட்க வந்தது யாரு? கடன் சம்பந்தமாக கேட்க வந்தாங்க, வாங்க. என்னடா தொழில்? காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். அமைதி அமைதி அமைதி. அமைதியா இருங்க, சாமி சொல்லுதை கேளுங்க. உன் வீட்டு எல்லையில் இடதுபுறத்தில் கன்னிமாரம்மன் பச்சையம்மன் 2 தெய்வம் இருக்கா? அதை கடைசியாக சுற்றி போனால் வலப்புறத்து முக்கில் முனீஸ்வரன் காவல் தெய்வம் இருக்கார். கால் வந்துட்டு வா. நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாமி சொல்லுது கேட்காது. தயவு செஞ்சு பக்தர்கள் அமைதியாக இருங்க. 2.5 வருஷமா கிரகமா அல்லது வேறு எதுவும் கோளாறான்னு தெரியாத அளவுக்கு உன் வீட்டுக்குள்ளே கஷ்டமும் கடனும் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்த விற்கணுங்கிற மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையிலேருந்து உன்னை மீட்டி இடத்தை இழக்காமல் உன்னை காப்பாற்றினா போதுமா? கால் வந்துட்டு வா. அப்படியா? ஒரு வழக்கு இருக்குது. அவசியம் இல்லாமல் ஒரு வழக்கில் மாட்ட வேண்டிய விதி இப்போ ஓடுதுடா. அந்த நேரம் சனி பகவானுடைய பார்வையால் நடக்கும். அப்படி வராமல் உன்னை காப்பாற்றுறேன். வேற என்னப்பா வேணும்? ஒருத்தரை ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றியோடு விவசாயத்தையும் பெருக்கித்தாரேன்.